கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1994 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 33 அதிகாரம் 22வது வசனம், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். சந்ததியையும் ஊழியரையும் வர்த்திக்க பண்ணுவார். யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு. யாருடைய சந்ததி? தாவீதின் சந்ததி. தாவீதின் சந்ததி என்றால் கர்த்தரின் சந்ததி. அப்போ கர்த்தரின் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் உண்மையாய் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்களானால், உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்களானால், உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, உன்னையும் உன் சந்ததியையும் உன் சந்ததியின் சந்ததியையும் விட்டு என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நீங்குவதில்லை என்று ஆண்டவர் கொடுத்தார் வாக்குத்தத்தம். எனவே உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஊழியம் செய்கிற மகனே, மகளே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய குடும்பம், யார் யாருடைய சந்ததி கஷ்டப்படுகிறதோ அவர்களை எல்லாரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். எந்த ஊழியர்கள் ஸ்தோத்திரம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். சந்ததியையும் ஹல்லேலூயா ஊழியர்களையும் வர்த்திக்க பண்ணும். தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.